ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க அகனின்ற கிராமத்துக்கு வந்துட்டோம். எங்க அக்கா வந்து ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அதன் தொடர்பாக எங்க ஊர்ல வந்து நாட்டாம பஞ்சாயத்து எல்லாரும் சேர்ந்து, எங்க ஊர்ல வந்து 6,000 பணம் கேட்டு எங்க அப்பா கிட்ட கேட்டாங்க. ஊருக்கு கட்டுப்பட்டு எங்க அப்பாவும் 5,000 குடுத்துட்டு, "ரூ. 1,000 நான் கொஞ்ச நாள் கழிச்சு தரேன். இப்போதைக்கு என்கிட்ட அவ்வளோ அமௌண்ட் இல்ல." அப்படின்னு சொல்லி, கொஞ்ச நாள் கழித்து தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு அவங்களும் எதுவும் கேட்கல. எங்க அப்பாவும் அத அப்படியே விட்டுட்டாங்க. இப்போ இந்த வாரம் ஞாயித்துக்கிழமை என்ன ஆச்சுன்னா, இது மாரி எங்க வீட்டுக்கு வந்து இந்த பஞ்சாயத்துக்காரர் வின்சென்ட் என்பவர் வந்து எங்க வீட்டுக்கு ஆப்போசிட் உள்ளவர்கிட்ட வந்து ஆ எ தேவதாஸ் என்பவர் வந்து ரூ. 2,000 குடுக்கணும் அப்படின்னு சொல்லி பொய்யா சொல்லியிருக்காரு. எங்க அப்பா போய் அத கேட்டதுக்கு வின்சென்ட் குடும்பமும் வந்து எங்க அப்பாவை நாங்க வீட்ல இருக்கிற நேரத்துல எங்க அப்பாவையும் என்னையும் போட்டு அடிச்சு, எங்கள ரோட்டுக்கு இழுத்து என் ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு என்ன மானபங்கப்படுத்தி, "உன்னையும் உன் குடும்பத்தையும் அடிக்கிறதுக்காக வந்தோம்." அப்படின்னு சொல்லி கொலை மிரட்டல் விட்டு எங்கள போட்டு அடிச்சு துன்பப்படுத்தி எங்க அப்பாவ செருப்பால அடிச்சு ரோட்டுல தள்ளி அடிச்சிருக்காங்க. இதனால நாங்க வந்து சீர்காழி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் குடுத்துட்டு, எனக்கு அடிபட்டதுனால நான் அங்க சீர்காழி மருத்துவமனையில போய் நான் அட்மிட் ஆகியிருந்தேன். அதன் பிறகு நாங்க போலீஸ் ஸ்டேஷன் போனதுக்கப்புறம், அங்க போனா எங்களோட கம்ப்ளைண்ட்ட எடுத்துக்க மாட்றாங்க. அங்க போனதுக்கு அவங்க கிட்ட அமௌண்ட் வாங்கிக்கிட்டு, எங்களோட கேஸ வந்து வாபஸ் வாங்க சொல்றாங்க. என்ன தனித்தனியா கூப்ட்டு இது மாரி அவங்க வேலையில இருக்காங்கன்னு சொல்லி எங்கள வந்து வாபஸ் வாங்குங்கன்னு மட்டும் தான் சொல்றாங்க. இல்லைன்னா நாங்க 2 பேருக்குமே எஃப்ஐஆர் போடுவோம். நாங்க எந்த தப்புமே பண்ணாம எங்களுக்கு எஃப்ஐஆர் போடுறேன்னு சொல்றாங்க. நாங்க வந்து இல்ல அவங்க மேல போடுங்கன்னு சொன்னா, இல்ல போட முடியாது. உங்க எல்லார் மேலயும் எஃப்ஐஆர் போட்டு உங்களையும் உள்ள வைப்போம். அவங்களையும் உள்ள வைப்போம்ன்னு தான் சொல்றாங்க. எங்களோட வழக்க அவங்க ஏத்துக்கவே மாட்றாங்க. அதனால நாங்க வந்து மயிலாடுதுறை எஸ்பி ஆஃபீஸுக்கு வந்திருக்கோம். இங்கேயாவது எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும்னு சொல்லி நாங்க இங்க வந்திருக்கோம். என் வின்சென்ட் என்ன வேலை பார்க்குறாரு? வின்சென்ட் வந்து ஈபில வேலை பார்க்குறாரு. அந்த வேலையில இருக்கறனால தான் அவரு இந்த இவ்ளோ வந்து பண்றாரு. எங்க அப்பாவையும் என்னையும் போட்டு அடிச்சு, துன்புறுத்தி, என் ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு, என்ன ரோட்ல விட்டு மானபங்கப்படுத்தியிருக்காரு. இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கணும்னு நான் மயிலாடுதுறை மாவட்ட எஸ்பி ஆஃபீஸுக்கு வந்திருக்கேன். இவங்களாவது எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லணும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.